ஸ்ட்ரோக் அப்படின்னாலே ஒரு சைடு கை கால் பகுதியை அசைக்க முடியாது, வாய் பகுதி கோணலா போயிடும். இதனால முறையா பேச முடியாது. இது மட்டும்தான் அறிகுறின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்க வாதம் இல்லாமல் கூட தலை சுற்றல், வாந்தி, குமட்டல், அது மட்டும் இல்லாம நடக்கும்போது பேலன்ஸ்டா நடக்க முடியாது, தள்ளாடிக்கிட்டே நடக்கிற மாதிரி இருக்கும். கண் பார்வை திடீர்னு மங்களா தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அறிகுறிகளோடையும் ஸ்ட்ரோக் பிரசன்ட் ஆகலாங்க. இந்த வகையான ஸ்ட்ரோக்கு போஸ்டீரியர் சர்க்குலேஷன் ஸ்ட்ரோக் அப்படின்னு பேருங்க. இது தலையினுடைய பின் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுவதாலோ இல்ல அந்த இரத்த குழாயிலிருந்து இரத்த கசிவு ஏற்படுவதாலோ ஏற்படலாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய சிறுமூளைன்னு சொல்லக்கூடிய செரிபெல்லம் பிரெயின் ஸ்டெமுக்கு இரத்த ஓட்டம் போகாது. அதனாலதான் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படுதுங்க. சோ உங்களுக்கு டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கு, அதிக ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனை இருக்கு, வெயிட் அதிகமா இருக்கிறீங்க, கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகளை கட்டாயம் உதாசீனப்படுத்த வேண்டாம்.